இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 47 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை விட்டு குவிட் பண்ணிடு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி நெஜி வந்து ஹினாட்டாவை ரொம்ப டீஸ் பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்க நருட்டோவுக்கு ரொம்பவுமே ட்ரிகராக இருக்கும். அவன் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்கான். நீ எதுவுமே பேசாமல் நிற்கிற, ஏதாவது ஆர்கியூனாவது பண்ண அவனை திருப்பி அடி ஹினாட்டா அப்படிங்கிற மாதிரி செம்ம மோட்டிவேஷனாக பேசுவான். இதை கேட்ட ஹினாட்டா நல்ல மோட்டிவாக ஃபீல் பண்ணுவான். இந்த இடத்துல இதுக்கப்புறம் நான் இப்படியே ஒளிஞ்சு வாழ விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணுவான் நெஜி கிட்ட. அவளோட பார்வையே மாறி இருக்குங்கிற விஷயத்த நெஜியும் நோட் பண்ணுவான். இதுக்கப்புறமா ரெண்டு பேத்துக்கான பேட்டில் ஸ்டார்ட் ஆகும். ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். அந்த சக்கரா ஸ்பில் ஆகதே செம்மையாக காமிச்சிருப்பாங்க. எல்லா பேட்டிலுமே பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு அடி வைப்பாங்க, நாக் அவுட் ஆவாங்க இல்லையா? ஸோ அந்த லாஸ்ட் அடி வைக்கிற மாதிரி தான் இந்த இடத்துல ஹினாட்டா அடிக்க வருவா. இந்த இடத்துல எ ஃபெயிலியர் ஸ்டாண்ட்ஸ் டால் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டிலை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சஸ்பென்ஸாக தான் அந்த சீன் போகும். யாரை அடிச்சானே தெரியாது. நருட்டோல ரொம்பவுமே க்ளோஸாக பார்த்துட்டே தான் இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரோட ஹார்ட்டோ துடிக்க முடியாமல் அப்படியே ப்ளோ அப் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹினாட்டாவோட வாயில இருந்தா பிளட் வரும். பார்த்தீங்கன்னா நெஜி தான் அந்த அட்டாக் பண்ணியிருப்பான். ஹினாட்டா பயங்கரமா அடிச்சதை நான் பார்த்தனே அப்படிங்கிற மாதிரி நருட்டோ கத்துவான். பார்த்தீங்கன்னா இருக்கலே ரொம்பவுமே மோசமான வைட்டல் பாயிண்ட்ஸ்ல தான் இந்த இடத்துல நெஜி அடிப்பான். இந்த இடத்துல நெஜி சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட் ஃபேமிலி, அதாவது மெயின் ஃபேமிலியா இருக்க உங்களோட பவர் இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணுவான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹினாட்டா வந்துட்டு நான் இதோட முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நெஜியோட கையை தட்டி விட்டுட்டு அடிக்க போவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெஜி அவளோட கையை பிடிச்சி கையில் இருக்க சக்கரா பாயிண்ட்ல அடிப்பான். இதெல்லாம் பார்க்குற எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ககாஷிக்கெல்லாம் ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்கும். அதாவது ஒரு பிரதர் சிஸ்டர், ரெண்டாவது இவங்க ரெண்டு பேருமே ரிலேட்டிவ்ஸ்னு இருக்கிற பட்சத்தில் இவன் என்ன ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த அளவுக்கு பயங்கர மோசமாக தானே அடிக்கிறான். ஸோ அந்த விஷயத்த வந்து ககாஷி நினைப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரோனாய்க்குலாம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹொக்காகேலாம் பார்த்தீங்கன்னா நெஜியை பார்த்துட்டு இதனால தான் இவன் ஹியூகா கிளானுக்கு ஒரு கிஃப்ட்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணுவார். ராக்லீக்கில் அதை பார்க்குறப்ப கொஞ்சம் கடுப்பாகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹினாட்டாவோட ஸ்லீவ் இருக்கு இல்லையா, பார்த்தீங்கன்னா அதை மேலே தூக்கி விடுவான். பார்த்தீங்கன்னா ஹினாட்டாவோட கையில் ஏகப்பட்ட ரெட் டாட்ஸ் இருக்கும். இதை பார்க்குற நருட்டோக்கு ஒன்றுமே புரியாது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா நெஜி பார்த்தீங்கன்னா இந்த எல்லா நேரமுமே பார்த்தீங்கன்னா சக்ரா பாயிண்ட்ஸை நல்லா பார்த்து அந்த இடத்துல மட்டும்தான் ஹினாட்டாவை அடித்த விஷயத்த வந்து சொல்லுவான் ஹினாட்டா கிட்ட. நருட்டோக்கு இந்த சக்ரா பாயிண்ட்னால என்னன்னு தெரியாது. அதை பார்த்தீங்கன்னா ககாஷி கிட்ட கேட்பான். அதுக்கு ககாஷி சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சக்ரா நெட்வொர்க்குங்கிறது ரொம்பவுமே ஒரு வியர்ட் கான்செப்ட் தான். கிட்டத்தட்ட 361 சக்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு ஒரு மனுஷனோட உடம்புல. அந்த 361 சக்ரா பாயிண்ட்ஸுமே எக்ஸாக்டாக ஒரு நார்மல் ஐஸ் மூலமா நம்மளால பார்க்க முடியாது. பியாக்குகான் இருக்கவங்க மட்டும்தான் அதை பார்க்க முடியும். ஈவன் ஷரிங்கான்னாலும் கூட இந்த ஒரு ப்ராசஸை பண்ண முடியாதுங்கிற விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல சொல்லுவார். இந்த இடத்துல மெயினாக ககாஷி சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட பேட்டிலாக இருந்தாலும் சரி இந்த ஹியூகா கிளானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். என்ன ரீசன்னா, இப்போ ஒரு ஷினோபி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனோட உடம்புக்குள்ள இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ஸ் இருக்குன்னு அவங்களால நார்மலாகவே பார்க்க முடியும் பியாக்குகான் யூஸ் பண்ணி. அப்படி இருக்கும்போது அந்த வைட்டல் பாயிண்ட்ஸ்ல ஈஸியாக அடிச்சு அவங்களை டிஃபீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. இதுக்கப்புறமா நெஜி இருந்துட்டு ஹினாட்டாவை ஒரு அடி வெப்பான். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பறந்து போய் விழுவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெஜி சொல்கிற விஷயம்னா, இதுதான் எலைட்டுக்கும் ஃபெயிலியருக்குமான வித்தியாசம். இது நீ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முதல் வேலை கிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நீ எல்லாம் எனக்கு ஈக்குவல் மேட்சே கிடையாது அப்படின்பா. இதெல்லாம் கேட்ட ஹினாட்டா வந்துட்டு எந்திரிக்க ஆரம்பிப்பா. பிளட்டு சொட்டிகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே எந்திரிப்பா. நான் என் வார்த்தையிலேருந்து பின்வாங்க மாட்டேன், ஏன்னா அதுதான் என் நிஞ்சாவே அப்படின்னு சொல்லுவா ஹினாட்டா. இதெல்லாம் கேட்கறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஹினாட்டா பார்த்தீங்கன்னா நருட்டோவை தான் பார்த்துட்டு இருப்பா. அவளுக்கு நருட்டோ தான் ஒரு மோட்டிவேஷனாகவே இருப்பான். எக்ஸாக்டாக இந்த இடத்துலலாம் நம்ம நார்மலாக பார்க்கும் போதே இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு ஹினாட்டா நினச்சதை விட ரொம்ப டஃப்பாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதை கேட்ட லீ இருந்துட்டு அவள் ஒன்ன மாதிரியே தான் நருட்டோ அப்படின்னு சொல்லுவான். என்ன ரீசன்னாலன்னா, நருட்டோ ஆகட்டும் ஹினாட்டா ஆகட்டும் எல்லாருமே அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியராக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலுமே நான் அப்படி கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணுறக்காக தான் ரெண்டு பேருமே போராடிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல சக்குரா ஒரு விஷயத்த சொல்லுவா. அது என்னன்னா, ஹினாட்டா எப்பவுமே ஒன்னா தான் பார்த்துட்டு இருப்பா அப்படிங்கிற விஷயத்த. இதெல்லாம் கேட்டுட்டு நருட்டோ இந்த மேட்ச் பார்க்க ஆரம்பிப்பான். இந்த இடத்துல ஹினாட்டா அவளோட பியாக்குகான் யூஸ் பண்ணுவா. பார்த்தீங்கன்னா அவளுக்கு திரும்ப அந்த பெயின்க
இது இருக்கும். என்ன ரீசன்னாலேனா நெஜி பாத்தீங்கன்னா அவளோட மெயினான சக்ரா பாயிண்ட்ஸ்ல அடிச்சிருப்பான். குறிப்பா யோசிச்சு பாருங்க, இவங்க ஒர்க் பண்ற ஜென்டில் ஃபிஸ்ட் அப்படிங்கிற டெக்னிக் பாத்தீங்கன்னா அவங்களோட ஹேண்ட்ஸுக்கு சக்ராவை கொண்டு வந்து அது மூலமா ஃபிஸ்ட் பண்ணுவாங்க, அடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவ சக்ரா வந்து என்னதான் அவளோட உடம்புக்கு வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சாலும் மெயினான சக்ரா பாயிண்ட் சோர்ஸ்ல அடிக்கும் போது அது பாத்தீங்கன்னா அதோட சக்ராவை வந்து வெளியே அப்படி சென்ட் பண்ணாது. அதனாலதான் இந்த இடத்துல ஹினாட்டாக்கு இந்த ஒரு பெயின்கிறது இருக்கும். இதெல்லாம் பாக்குற கொரோனா இருந்துட்டு இவ அவளோட லிமிட்டை தாண்டிட்டா அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்ணிடுவாங்க. இன்னொரு அடி வச்சா கன்ஃபார்மா ஹினாட்டா முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி. கக்காஷி சென்சே சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த மேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, ஹினாட்டானால இதுக்கப்புறமா அவளோட ஜென்டில் ஃபிஸ்ட்டை ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா அவளோட மெயின் சக்ரா பாயிண்ட்லயே வந்து நெஜி அடிச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்ணிடுவாரு. சாஸ்கேவே நெஜிக்கு ஒரு ஈக்குவல் மேட்ச் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவாரு கக்காஷி. அதுன்னு மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு இமேஜினேஷன் பண்ண முடியாத அளவுக்கு இவன் பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த கக்காஷி டினோட் பண்ணுவாரு. காய் யோசிக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹினாட்டானால நெஜியை தோக்கடிக்க முடியாது, இந்த மேட்ச் இதோட முடியாதே நல்லது அப்படிங்கிற விஷயத்த தான் நினைப்பாரு. இந்த இடத்துல காராவை காட்டுவாங்க, ஒரு மாதிரி ஷேக் ஆயிட்டே தான் இருப்பான். ஈனோ நெஜியோட கண்ணை நோட்டீஸ் பண்ணிட்டு இவன் என்ன அவளை கொல்ற இன்டென்டோட ஃபைட் பண்றானா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவா. இதே விஷயத்த தான் பாத்தீங்கன்னா சக்குராவும் சொல்லுவா. இதெல்லாம் கேட்கற நருட்டோ ரொம்பவுமே ரேஜ் ஆயிருவான். ஹினாட்டா நீ யாருங்க அதை காட்டு அப்படின்னு சொல்லி கத்துவான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹினாட்டா ஃபைட் பண்றதே வெறித்தனமா தான் இருக்கும். அவளோட கண்களுக்கு திரும்ப ஸ்ட்ரென்த் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த நெஜி இந்த இடத்துல நோட் பண்ணுவான். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட பேட்டில் பார்த்துருப்போம். இந்த பேட்டில் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒருத்தனோட வாய்ஸ் தான் நிறைய பேருக்கு நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்கும். அது யாருன்னா நருட்டோ வாய்ஸ் தான். ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமா ஹினாட்டா வந்துட்டு ஃபைட் பண்ணும்போது யோசிக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் உன்னை ரொம்ப வருஷமா க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன், அதுவும் இப்போ வரைக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் வரும். இந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா நருட்டோ வந்து அவனோட அகாடமியில பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸு பண்றதுக்குலாம் வருவான்லையே ருக்கா சென்சை முன்னாடி. ஸோ அந்த விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சுனின் எக்ஸாமுக்கு உள்ள கிளாஸ்க்குள்ள போனதுக்கு அப்புறமா இங்க இருக்க எல்லாத்தையுமே நான் தோக்கடிப்பேன், இது புரியுதா அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்திருப்பான் இல்லையா நருட்டோ. ஸோ அந்த விஷயங்களையும் காட்டுவாங்க. அதுக்கப்புறமா கீபா கூட ஃபைட் பண்ணும்போது இந்த இடத்துல நீ என் கூட ஹொகாகேங்கிற நேமுக்காக சண்டை போட போறீங்கன்னா இந்த இடத்துல நீ தான் தோக்க போறன்னு சொல்லிட்டுலாம் தலைவன் மாசா பண்ணியிருப்பான் நிறைய சீனு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் ஹினாட்டா யோசிச்சு பார்த்து தான் ஃபைட் பண்ணுவா. இதெல்லாம் யோசிச்சு முடிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்பவுமே நிறைய விஷயங்கள் வந்து நருட்டோ பத்தி தான் பேசுவா. குறிப்பா இந்த இடத்துல சொல்ற விஷயம் என்னன்னா, நானும் இந்த இடத்துல ஒரு ஒர்த்துங்கிற விஷயத்த காட்டணும் அப்படின்னு நினைப்பா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெஜி வந்து சின்லேயே அடிப்பான், சரியான அடி விழுகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹினாட்டானால முடியாது, இருந்தாலுமே அந்த பியாக்குகான்ல தான் பார்த்துட்டு இருப்பா. அந்த அளவுக்கு ஃபோர்ஸாவே நிப்பா. இதை பார்க்குற குர்னாய்க்கே ஆச்சரியமா இருக்கும். இத்தனை நாள்ல நான் பார்த்த ஹினாட்டா இது கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. என்ன ரீசன்னாலேனா இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் வரும். பாத்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட்லாம் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டே தான் இருப்பா. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவளோட மிஷின்ஸ்ல நிறைய இடத்துல தோத்துருப்பா. இதனாலே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே டிஸ்கரேஜ் பண்ணப்பட்டிருப்பா, ரொம்பவுமே ஷையா ஃபீல் பண்ணுவா, ரொம்பவுமே டல் ஆயிருவா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது நம்மளால முடியலங்கிற விஷயத்துல குவிட் பண்றதுக்கு தான் முக்காவாசி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு, ஆனா இவளோட ஹேபிட் இந்த இடத்துல மொத்தமாவே சேஞ்ச் ஆயிருக்கு, இவளோட ரேஜே நல்லா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கொரோனாய் வந்து இந்த இடத்துல நோட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறமா ஹினாட்டா வந்துட்டு நெஜியை அடிக்கிறதுக்கு போவா. இந்த இடத்துல அவ மனசுக்குள்ள ஓடுற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், நருட்டோ இத்தனை வருஷமா நான் தான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன், இந்த இடத்துல நீ என்ன பாரு, நான் என்ன பண்ண முடியுங்கிறத உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெஜி அடிக்க போவா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெஜி அந்த அட்டாக்ல இருந்து டாட்ச் பண்ணி ஹினாட்டாவை ஒரு அடி வைப்பான். சாமி சரியான சக்ரா ஃப்ளோ இருக்கும். அதாவது நெஜி அடிச்ச அடியில ஹினாட்டாவோட முதுகுக்கு பின்னாடி அந்த சக்ரா ஃப்ளோ போகும். இந்த இடத்துலலாம் ஹினாட்டா அப்படியே நாக் அவுட் ஆயிருவா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கெக்கோ வந்துட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட் பண்ண வருவாரு. இந்த இடத்துல வின்னர் வந்து நெஜின்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு சொல்ல வரும்போதே பாத்தீங்கன்னா நருட்டோ அதை வந்து தடுத்துருவான். இல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திடுவான். இதை கேட்ட கெக்கோ வந்துட்டு பாப்பான். சக்குரா வந்துட்டு எதுக்கு நருட்டோ ஸ்டாப் பண்ண வேணாம்னு சொல்றா, அவ ஆல்ரெடி அன்கான்சியஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹினாட்டா எந்திரிப்பா. இது பாக்குற எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்கும். நெஜி திரும்பவுமே பாத்தீங்கன்னா ஹினாட்டாவோட மனசை சங்கடப்படுத்துற மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்பான். ஒரு மனுஷன் இப்படிதான் இருக்கானா, அவனை மாத்திக்கவே முடியாது, அது உனக்கு புரியல, சும்மா அந்த டஃபா ஆக்ட் பண்ற மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவான். ரொம்பவுமே டீஸ் பண்ணுவான். அதாவது நான் வந்து கொஞ்சம் நல்ல விதமா பேசுறேன், ஆனா இந்த இடத்துல அவன் பேசுறதே திமிரா இருக்கும். ஹினாட்டாவோட மனசுல ஓடுற விஷயம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இத்தனை வருஷமா நான் அட்மையர் பண்ண ஒருத்தன் என்ன பார்த்துட்டு இருக்கான், இந்த இடத்துல நான் மோசமா அடிபட்ட நிலைமையில நின்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும் தான் அவ மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஹினாட்டா நெஜிக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, என்னை விட இருக்கலே ரொம்ப மோசமா ஃபீல் பண்ணிட்டு டோன் அப் ஆனது நீதான், நீ மட்டும்தான் இந்த ஹெட் ஃபேமிலி, சைட் ஃபேமிலி, பிரான்ச் ஃபேமிலி அப்படிங்கிற விஷயத்த உன் மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கு நீ வேதனைப்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. இதை கேட்ட நெஜி ரொம்பவுமே ட்ரிகர் ஆயிடுவான். இதுக்கப்புறமா அடி கொல்ற மாதிரியே
வருவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஜொனினுமே ஷாக் ஆயிருவாங்க. கெக்கோவுமே இவனை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ககாஷி அவனோட ரைட் ஆர்மை பிடிச்சிருவாரு. நெஜியோட தலையில பாத்தீங்கன்னா கெக்கோ வந்து அவரோட ஃபிங்கர்ஸை வச்சிருப்பாரு. காய் பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாரு. நெஜியோட லெஃப்ட் ஹேண்டை பாத்தீங்கன்னா குரனாய் பிடிச்சிருவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காய் சென்சே சொல்ற விஷயம் நெஜிக்கு என்னன்னா, நீ இந்த ஹெட் ஃபேமிலி பிரான்ச் ஃபேமிலிங்க விஷயத்த இந்த ஃபைட்ல கொண்டு வர மாட்டேன்னு தானே என்கிட்ட சொல்லிட்டு இதுக்கு வந்த அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாருமே இவனை பிடிச்சிருக்காங்க இல்லையா, இதை பார்த்த நெஜி இருந்துட்டு ஓ ஹெட் ஃபேமிலிங்கிறனால அவங்களுக்கு மட்டும் அவ்வளோ செல்வாக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் செம்ம டென்ஷன் ஆவான். கிட்டத்தட்ட அந்த காரணத்தினாலலாம் கிடையாது, நெஜியை வந்து ஒரு ஜொனின்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சப்போஸ் அந்த வகையில வந்தாலுமே இந்த இடத்துல நெஜி அவங்கள தட்டி விட்டுட்டு போய் ஹினாட்டாவை கொண்டிருப்பான். அந்த அளவுக்கு வந்து ஒரு ரேஜ் உள்ளவன் தான் நெஜி. இப்போதைக்கு ஜஸ்ட் சும்மாவே இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு நார்மல் லெவல் கெனின ஒரு 4 ஜொனின் லெவல் ஆளுக தடுக்கிறாங்கன்னா அப்ப அந்த கெனின் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு. இந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா ஹினாட்டா ரொம்பவுமே ஃபெயிண்ட் ஆகி விழுந்துருவா. இதை பார்க்குற நருட்டோ, சகுரா, லீ 3 பேருமே வந்துருவாங்க. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹினாட்டா கேட்குற விஷயம் என்னன்னா, நான் ஒரு அளவுக்குனாவது சேஞ்ச் ஆயிருக்கேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையாக தான் சொல்லுவா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவ அடி வாங்கியிருப்பா இந்த இடத்துல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோ அவளை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து நெஜி, டே ஃபெயிலியர், உனக்கு 2 அட்வைஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அட்வைஸ், ஒரு ஷினோபி தான் நீ, ரொம்பவுமே கேவலமா மேல நின்னுட்டு சியர் அப் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் நிறுத்திக்க, ரொம்பவுமே டிஸ்கிரேஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 2வது அட்வைஸை சொல்லுவான். பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஒருத்தன் ஃபெயிலியரா இருந்தா அவன் வாழ்க்கை பூராவுமே ஃபெயிலியரா தான் இருப்பான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதெல்லாம் கேட்ட நருட்டோ சிரிப்பான். அதையும் தான் பாத்தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ அட்டாக் பண்ண போவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெஜி சிரிப்பான், அடுத்த ஆடு சிக்கிச்சடா அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல சகுரா ரொம்பவுமே பயப்படுவா. லீ இந்த 2 பேத்துக்கு நடுவால குறுக்கால வந்துன்னு இதை ஸ்டாப் பண்ணிடுவான். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபைட் அப்படிங்கிற விஷயம் அஃபிஷியலா தான் இருக்கணும், இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. ஒன்னை விட நெஜி கூட ஃபைட் பண்ணி ஜெயிக்கணுங்கிறதுல நான் வெறியா இருக்கேன். ஒரு தோத்து போன ஒரு ஃபெயிலியர் ஒரு கிஃப்டட் ஜீனியஸை எப்படி அடிப்பான் அவனோட எஃபர்ட்டை யூஸ் பண்ணிங்கிறத நான் காட்டுறேன் அப்படின்பான். அதுன்னு மட்டும் இல்லாம இதே மேட்ச் நெஜியோட உனக்கு நடந்து முடிஞ்சாலும் அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதெல்லாம் வெறித்தனமா இருக்கும். இந்த இடத்துல நருட்டோவும் சரி இதை விட்டுருவோம் அப்படின்ட்டு இந்த இடத்துல அந்த விஷயத்த சிம்பிளா விட்டுருவோம். இந்த இடத்துல லீ இருந்துட்டு எப்படி சென்சே அப்படின்னு சொல்லி தம்ஸ் அப் சைன் காட்டுவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காய் சென்சேவும் தம்ஸ் அப் சைன் காட்டுவார். இந்த இடத்துல ஹினாட்டாக்கு திரும்ப எறும்புவா பாத்தீங்கன்னா பிளட்டா வரும். ரொம்பவுமே வைட்டல் பாயிண்ட்ஸ்ல அடிச்ச விஷயத்த நோட் பண்ணிட்டு குரனாய் இருந்துட்டு நெஜியை முறைச்சு பார்ப்பாங்க. இப்படி முறைக்கிறத விட்டுட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு சீக்கிரமா மெடிக்கல் டீமை வர சொல்லுங்க அப்படின்பா. குரனாயும் கத்துவாங்க. பாத்தீங்கன்னா அவங்க வேகமா வந்து ஹினாட்டாவை தொடுவாங்க. பாத்தீங்கன்னா அவளுக்கு பல்ஸே இருக்காது. இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ள இவ்வளவு சீக்கிரமா எமர்ஜென்சி ரூம் கூட்டிட்டு போய் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச்சர்ல தூக்கி போட்டு கூட்டிட்டு போவாங்க. இந்த இடத்துல நருட்டோவே ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான் ஹினாட்டாக்காக. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹினாட்டா நெஜி கூட ஃபைட் பண்ணி ரொம்பவே முடியாம நின்னுட்டு அதுதான் என்னோட நிஞ்சாவேன்னு சொல்லியிருப்பாளே. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நருட்டோ நினைச்சு பார்த்துட்டு ஹினாட்டாவோட பிளட்டை பாத்தீங்கன்னா தொடுவான். தொட்டுட்டு நான் உனக்கு இந்த இடத்துல ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி நெஜிக்கு நேரா நீட்டி இந்த இடத்துல என்ன ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த இடத்துல இந்த எபிசோடும் முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.やぶからぼんに吸ったこらさ、破れたラブレタ持って吸ったこらさ、破れかぶれのやぶいさが